ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை 13/2/2025 இரவு 9:06 வரை பிரதமை, அதன் பின் திதியை. மக நட்சத்திரம் இரவு 9:55 வரை, அதன் பின் பூரம். இரவு 9:55 வரை அமிர்த யோகம், அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. வாரசூலை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. பகல் 1 முதல் 1:30 வரை. மாலை 4:30 முதல் 6 வரை. மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. சிலருக்கு திடீர் தனப்பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை தரும். மேலதிகாரிகள் நண்பர்கள் பாராட்டக்கூடும். வியாபாரம் விரிவடையும். சொந்த தொழிலில் ஏற்றம் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவர். தொழில் போட்டிகளை திறமையாக சமாளிப்பர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வெளியூர் பயணங்கள் உருவாகும். மாணவ மாணவிகள் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறுவதை காண முடியும். விளையாட்டில் நோக்கம் செல்லும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். வேலைக்கு போகும் பெண்களுக்கு தடைப்பட்ட ஒரு உயர் பதவி தேடி வரும். குடும்பத்தில் பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். சுப நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு சிலருக்கு கிட்டும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்லதொரு பதவி தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அவ்வப்போது ஏற்பட்ட உரசல்களும் தொல்லைகளும் விலகக்கூடும். சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான சிறு நோய் வந்தகலும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரலாம். நண்பர்களிடம் ரகசியத்தை இன்று பேசாமல் இருப்பது நல்லது. மின்சாரம் மற்றும் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்வோர்கள் அதிக ஆதாயம் பெறுவர். கட்டிடம் சம்பந்தமான தொழில் புரிவோர்களுக்கு புதிய திருப்பங்கள் உண்டு. கலைத்துறையினர் தங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளை பெறுவர். மாணவ மாணவிகள் கல்வியில் ஊக்கத்துடன் இருப்பர். சிலருக்கு வெளியூரிலிருந்து அழைப்புகள் வரக்கூடும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பை பெற சாத்தியமுண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே உரசல்கள் இருந்தாலும் ஒற்றுமைக்கு குறைவிராது. சிரமங்கள் சிறிய அளவு இருந்தாலும் குடும்பத்தில் அமைதி நிலவும். குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம். வயதானவர்களின் உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. திடீர் தனப்பிராப்தி உண்டாக வாய்ப்புண்டு. குடும்பத்தில் உறவினர் வருகை ஒரு பிரச்சனையை இன்று தீர்த்து வைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த நல்ல முயற்சி சிறப்பான பலனை தரும். ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று நீங்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்பதால் திருப்திகரமான போக்கை உத்தியோகத்தில் காண்பர். உற்சாகத்திற்கு குறைவிராது. உயரதிகாரிகளின் போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவர். அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல திருப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பை பெற முடியும். மாணவ மாணவிகள் வெற்றி நடை போடுவீர்கள். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பங்கள் இன்று கூடி வரும். இல்லறத்தில் நல்லறம் காண வழிபிறக்கும். வாழ்க்கை துணைவியரால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும்.
நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிவர். பெற்றோர் நலன் சீராக இருந்து வரும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான போக்கு நிலவி வரும். அதே நேரத்தில் வெளியூர் பயணம் செல்வோர்கள் இன்று உணவு பழக்கத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியமாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருமானம் வந்து சேரும். நீண்ட நாளைய எண்ணங்கள் இப்போது நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் சிலருக்கு அனுகூலம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது நல்ல மனத்தால், நல்ல முயற்சியால் செயற்கரிய காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர். இதுவரை எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளின் வலு குறையும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் திருப்தி தரும். வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். செயலில் வேகம் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் குறையக்கூடும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. மக்கள் நலன் பேணுவீர். பெண்களின் நோக்கம் நல்ல முறையில் நிறைவேறும். அந்நிய மொழி பேசுவோரின் ஆதரவு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி இனங்கள் திருப்தி தரும். நெருங்கிய நண்பர்கள் சரியான நேரத்தில் பண உதவி செய்வர். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் நிறைவேறும். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய அருமையான தினமாக இன்று விளங்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள் சோர்வை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களது வழக்கமான சுறுசுறுப்புக்கு குறைவிராது. தொழிலில் முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். பணம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் நியாயமான செலவுகளால் விரயம் ஏற்படலாம். உங்களுக்கு இன்று எந்த இடத்திற்கு செல்லும் பொழுதும் அங்கு நல்ல வரவேற்பை காண முடியும். சிலருக்கு கனவு தொல்லை இருக்கும். தொழில் துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராகும். பெண்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு மருந்து எடுத்துக்கொண்டவர்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புண்டு. மனதில் துணிவு பிறக்கும். வெற்றி காண வாய்ப்புண்டு. வழக்கு விவகாரங்களில் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவர். நிலம் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். போட்டி பதவிகளில் இடமாற்றங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைய வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும். உடன் பிறந்தவர்களால் சிலருக்கு நல்ல காரியங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறும். சிக்கனத்தை கடைபிடிப்பது சில விஷயங்களுக்கு இன்று நன்மை தரும். மாணவ மாணவிகளின் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். அரசியல் தொடர்பு உள்ளவர்களுக்கு ஆதாயமான தகவல் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்கள் இனிதே இன்று நிறைவேறும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தானே விலகிச் செல்வர். குடும்ப நலன் சீராக இருக்கக்கூடும். பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வர். தொலைபேசி மூலம் ஒரு நல்ல செய்தி திருப்பத்தை தரும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவர். கடல் வாணிபம் செய்வோர்கள், விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை இன்று காண முடியும். வாழ்க்கை துணை நலன் நல்ல முறையில் இருக்கும். நல்ல எண்ணங்கள் ஈடேற உறவினர் ஒருவர் உதவி செய்வர். சலசலப்புகள் மெல்ல மறையக்கூடும். மனைவி வழி உறவுகளால் சுப செலவுகள் உண்டாகும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கல்வியில் மாணவ மாணவிகள் நல்ல முன்னேற்றத்தை இன்று காண்பீர். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்க அல்லது விற்க சிறப்பான தினமாக இருக்கும். கல்வி சம்பந்தமான வெளிநாட்டு பயணத்தை திட்டமிட்டவர்களுக்கு இன்று அதில் முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, சந்தோஷமான நல்ல திருப்பங்களையும் அனுபவங்களையும் சந்திப்பீர். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். செய்தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும். உடல் நலன் சீராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் வளர்ச்சி காண முடியும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். புதிய பொறுப்புகள், பதவிகள், பட்டங்கள் கிடைக்கும். நண்பர்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. கடன் உபத்திரவம் குறையும். புதிய ஆடை, அணிமணி, அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். சிலருக்கு நிலப்புலன்கள் லாபம் தரும். தொழிலில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. குடும்ப உறவுகள் விஷயத்தில் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் இல்லை. சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகலாம். பெண்களுக்கு தன லாபம் உண்டாகும். புத்திரன் அல்லது புத்திரி சம்பந்தமான
திருமண விஷயம் முடிவுக்கு வரும். வீண் அலைச்சல்கள் குறையக்கூடும். திட்டமிட்ட ஒரு நல்ல காரியத்திற்காக உறவினர் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வியாபாரம் செய்வோர்கள் வியாபாரத்தில் அருமையான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும். குடும்பத்தில் திருப்தியும் குதூகலமும் நிறைந்திருக்கும். சுபகாரியங்களில் மங்களகரமான காரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். சிலர் சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர். உத்தியோகம் மாற எண்ணியவர்களுக்கு இன்று அதற்கான சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. மனக்கசப்பு விலகும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். பணம் பெரிய அளவு தேடி வந்தாலும் எதிலும் அவசரப்படாதீர்கள். திட்டமிட்ட விஷயத்தில் செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்களுக்கு மனதிற்கு தெம்பளிக்கும். கனவு தொல்லைகள் விலகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மறைமுக பகைவர்களால் தொல்லை ஏற்படும். சில பிரச்சனைகள் தீர ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இன்று மிகுந்த சுறுசுறுப்புடனும் தோற்றப்பொலிவுடனும் காணப்படுவீர். உங்கள் செயல் திறமை அதிகரிக்கும். நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும். உங்களை நாடி தேடி வரக்கூடும். உங்கள் நல்ல எண்ணங்கள் ஈடேறும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் நல்ல திருப்பங்களை சந்திப்பர். நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்பு விலகக்கூடும். பத்திரிகை தொலைக்காட்சித்துறை சார்ந்தவர்கள் வெளிச்சமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பர். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் பயன் தரும். சில விஷயங்களில் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது. பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அந்நிய மொழி பேசுவோரால் சிறிய ஆதாயம் ஏற்படும். வீடு வாங்க நிலபுலன்கள் வாங்க விற்க சிறப்பான தினமாக இன்று அமையும். பணிகளில் பொறுப்புடன் செயல்படுவது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மனம் ஈடுபடும். பெண்களுக்கு சிரமங்கள் குறையும். பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகன் அல்லது மகள் வழியில் இருந்த மனக்கசப்புக்கள் விலகும். சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உண்டாகும். திடீர் தனப்பிராப்தியால் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பை பெறுவர். கோர்ட்டு கேஸ் போன்றவை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெரிய தொழில்துறையில் இருப்போருக்கு லாபம் கூடும். ஆடை ஆபரண பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரிவுகள் மாறும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. சிலர் கோர்ட்டு படி ஏறியவர்கள் மனம் மாறி மீண்டும் ஒன்று சேரும் சந்தர்ப்பத்தை அடைவர். எழுத்து துறையில் இருப்போருக்கு பிரகாசமான எதிர்காலம் இன்று தென்படும். தெய்வ தர்ம பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று பலரால் பாராட்டப்படுவர். தொழில் அபிவிருத்திக்கு வழி கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மீண்டும் பேச வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களது திறமையும் ஆற்றலும் வெளிப்படும். உங்கள் பேச்சு மற்றவர்களால் பாராட்டப்படும். மனக்கசப்புக்கள் அகலும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர்கள் ஏற்றம் பெறுவர். ஒரு அற்புதமான நல்ல காரியத்தில் பங்கு பெறும் சந்தர்ப்பம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கம் மாறும். நல்ல ஆதாயம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருந்து வரும். பெரியவர்கள் தனவந்தர்கள் உதவி செய்வர். சிலர் சொந்த தொழில் தொடங்க சந்தர்ப்பம் உண்டு. வயிற்று வலி அல்லது இரத்த சம்பந்தமான தொல்லை கண்டவர்களுக்கு அது இன்று தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸ்திர சொத்துக்களால் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் செய்து முடிப்பீர். சுப செலவுகள் சிலருக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த வீண் சண்டை சச்சரவுகள் விலகக்கூடும். கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் இருந்த கவலை மாறும். சந்தோஷம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற காலம் இன்று கனிந்து வரும். மாணவ மாணவிகள் அதிக பாராட்டை பெறுவர். சுறுசுறுப்பாக இருப்பர். பெற்றோரும் மற்றோரும் உங்களுக்கு கை கொடுப்பர். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் துணிச்சலான முடிவெடுப்பீர். நல்ல பணியில் பங்கு பெறும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். புதிய பொருட்சேர்க்கை உண்டு. தனவரவு உண்டு. செல்வாக்கு பாராட்டு என பல வழியில் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறும்.
மகன் அல்லது மகளுக்காக சிறு மருத்துவ செலவு உண்டாகலாம். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். பழைய வீட்டை விட்டு புதிய வீடு வாங்கும் திட்டம் சிலருக்கு உண்டாகும், அல்லது வாடகை வீட்டை மாற்ற திட்டமிடுவீர். இறை வழிபாட்டில் மனம் செல்லும். சில ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு. பழைய கடன்களின் தொல்லை குறையும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பத்தை சந்திப்பீர். வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் மாறும். தொழில் நல்ல முறையில் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். தனவரவு திருப்தி தரும். மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல பாதை திறக்கும். சிறு சிறு தடைகளை தாண்டி வெற்றி நடை இன்று போடுவீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.